ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வெல்கம் ப்ளஸ் ஒரு பெரிய தேங்க்ஸும் கூட. என்னுடைய இந்த ஜேர்னியில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு யாராவது புதுசாக என்னுடைய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் அதுதான். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை நிறைய பேர் ஒரு லாங் டூர் போகும்போது இல்லை ஊருக்கு கிளம்பும்போது ஜாலியாக கிளம்பி போய்டுவோம். ஆனால் திருப்பி வந்து பார்க்கும்போது நம்ம இப்படியே விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளோட வீடு இருக்கும். அதே மாதிரி நம்மளே நிறைய பேர் சொல்லியிருப்போம், வீட்டில் எல்லாத்தையும் அப்படி அப்படி விட்டுட்டு வந்துட்டேன், போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரிப் கிளம்பும்போது, ஒரு ப்ரீ பிளான் ட்ரிப் கிளம்பும்போது என்ன மாதிரி விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ட்ரெஸ் பேக்கிங் தாங்க. ட்ரெஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த டூர் மூட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ ப்ரீ பிளான் ட்ரிப்பாக இருந்தது அப்படின்னா எவ்வளோ நாளைக்கான ட்ரிப்பு, என்ன மாதிரியான அக்கேஷனுக்கு போகிறோம், எப்படி ட்ரெஸ்ஸஸ் வேணும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரஃபாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சூட்கேஸில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேணும், இதெல்லாம் வாஷ் பண்ணணும், இதெல்லாம் அயன் பண்ணணும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வரும். எப்போது இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நீட்டாக மடித்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இல்லை எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே சூட்கேஸில் அரேஞ்ச் பண்ணியும் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு தேவையில்லாத வீட்டில் விட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ், அதாவது இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு ட்ரிப் கிளம்புறீங்க அப்படின்னா அந்த 2 நாளுக்கு இடையில போட வேண்டிய நம்ம வீட்டில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸை வந்துட்டு போட்டுட்டு நம்ம வீட்டிலே வாஷ் பண்ணி காய போட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு லாண்ட்ரி பேஸ்கெட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எம்டி பண்ணிவிட்டு போகிறது, அழுக்கு ட்ரெஸ் எதுவுமே வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டில் இல்லாமல் பார்த்துக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸையும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவு காய போட்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ பால்கனி இல்லைனா வெளியில் வந்து காயப்படும்போது என்ன ஆகும்னா திருப்பி ட்ரெஸ்ஸஸ் வந்து தூசி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில நேரங்களில் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்கள்கிட்ட டைம் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா ட்ரெஸ் காய போட்டதை நீங்கள் எடுத்து கூட மடித்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ட்ரிப் கிளம்புறதுக்கு முதல் நாளே வந்து எப்போவுமே வீட்டை வந்து ஃபுல்லாக கூட்டி மூவ் போட்டுருங்க. அந்த மாதிரி செய்யும்போது வீடு வந்துட்டு நம்ம திருப்பி வரும்போது ரொம்ப வந்து தூசி சேராமல் இருக்கும். நான் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாருமே வந்து தூங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த வேலையை பார்ப்பேன். அப்போ தான் வந்து மார்னிங் கிளம்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த டாய்ஸ் இதெல்லாம் வந்து அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகி கிடக்காது. அதே மாதிரி வீட்டை வந்து க்ளீன் பண்ணும்போது ஃப்ளோர் இல்லைனா வினிகர், ஃப்ளோர் க்ளீனர் இல்லைனா வினிகர் இதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் எதுவுமே வந்து வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ட்ரிப் போயிட்டு வந்து நம்மளால் வந்துட்டு ஃப்ரீயாக உட்காரவே முடியாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய கிச்சன் வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்துட்டு நம்மளுடைய சிங்க் ஏரியா. ஸோ சிங்க் ஏரியாவில் எந்த ஒரு சின்ன ஒரு பொருள் கூட வந்து சேராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம், அழுப்பாக்காமல் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் நைட்டு அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் ஃப்ரீயாக கிளம்பிடலாம். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு காலி பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா யாருக்காவது கொடுத்துருங்க. ஸோ ப்ரீ பிளான் ட்ரிப்பாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 days முன்னாடி இருந்தே வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் எதுவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் சேராத அளவுக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல இப்போ குக் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லைனா மற்ற பொருள் எது தேவைப்படுறதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வீட்டில் அது வந்து தேவையில்லாமல் கிடந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த தப்பும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஸ்டவ்வையும் வந்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டவ், டேபிள் டாப், அப்புறம் பின்னாடி உள்ள அந்த வால் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சோப் வாட்டர் இல்லை வினிகர் இதெல்லாமே வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சி எதுவுமே வந்து அதுக்குள்ளே நிற்காமல் இருக்கும். ப்ளஸ் அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு ரிமூவ் பண்ணிடுறது பெட்டர், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுறது பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டன் வர்றதுக்குள்ள அந்த எண்ணெய் கரை மேலே திருப்பி தூசியும் படிஞ்சு ரொம்ப ஹார்ட் ஸ்டெயினாக வந்து அது வந்து மாறிடும். அதனால நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த ட்ரிப் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ள. ஸோ நம்ம சிரமம் பார்க்காம இந்த வேலைகளையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரிப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அடுத்து மார்னிங் நீங்கள் ட்ரிப் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவு நைட்டே
ஃபினிஷ் பண்ணிவிட்டு நைட்டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா நிம்மதியாக தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிச்சு நம்ம கிளம்பலாம். ஃபைனலாக கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு துணியை போட்டு ஸ்டவ் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு தூசி அதிகமாக வந்து ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ண ஸ்டவ் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிடும் இப்போ வந்து பார்க்கும்போது. அதனால் வந்து நான் எப்போவுமே ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஜஸ்ட் அந்த கிளம்புற டயத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு துணியை போட்டு ஃபுல்லாக ஸ்டவ்வை வந்து கவர் பண்ணி வச்சுடுவேன். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய கேஸ் ரெகுலேட்டரை வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக வீட்டையும் பூட்டியிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் எப்போவுமே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ், நான் பார்க்குற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து இதுதான். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு ஏதாவது செய்வீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.